ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மியாமியோட எபிசோட் 4 பார்த்துருப்பீங்க. ஸோ நைட் போட் ரைட் நம்ம இந்த ஐலாண்டை சுற்றி போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் சவுத் பீச்சில், அங்கேருந்து டவுன் டவுன் வந்துட்டோம். அந்த இடத்துலேருந்து பேசைட் மார்க்கெட் வித் த லேக் ரைட், இதில் போட்டிங் போகிறோம். ஸோ இதில் ஃபிஷர் ஐலாண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த பாம் ஐலாண்ட் அண்ட் ஹைபிஸ்கஸ் ஐலாண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஐலாண்ட் இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே கைடு நமக்கு சொல்லி அந்த உள்ள இன்ஃபர்மேஷனெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போது நம்ம இந்த போட்லேருந்து தான் கடைசி போட்டு மணி 10 மணிங்க. ஸோ இப்போது நம்ம இந்த கடைசி போட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த போட் ரைடில் ஏறிட்டோம். இங்கே இருக்கிற ஒரு ஹுசே த கைட். ஸோ இந்த போட்டில் இப்போ ஒரு இடம் போகிறோம் இந்த லேக்கை சுற்றி. ஸோ இதை மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க இங்கே ஸ்பானிஷ் லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அஸ் வெல் அஸ் இங்கிலீஷும் பேசுகிறாங்க. பட் இதில் நமக்கு கைடு என்னென்ன சொல்ல போகிறாங்க, இங்கே என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இவங்க குழந்தைகளையும் சரி பெரியவங்களையும் மகிழ்விக்கிற விதத்தில் இவங்க டான்ஸ் ஆடுறது, ரொம்ப இந்த போட் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நான் இவர்கிட்ட பார்த்தேங்க. போட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் தே வில் டேக் டு த ஹை ஸ்பீட்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த போட் ரைடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த போட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தொலைவில் வந்துட்டோம். இங்கே ஒரு பெரிய ஃப்ளைஓவர் இருக்குது. அது மேலே வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம கீழே போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த அலைக்கடல் ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த தண்ணி சத்தம் ப்ளஸ் ரொம்ப குளிர். ஸோ கண்டிப்பாக இங்கே ஸ்வெட்டர்ஸ் அண்ட் ஜர்க்கின்ஸ் அண்ட் தெர்மல் வேர் கண்டிப்பாக இங்கே முக்கியம். ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் ரொம்ப கிளியர் க்ளவுட்ஸாக இருந்துச்சு. அந்த பில்டிங் பக்கத்தில் பார்க்கும் போது ஏதோ ஒரு ட்ரீம் லேண்ட்க்கு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இட் இஸ் ஸோ அமேசிங். இந்த நைட்டு 10 மணியில் இங்கே இந்த சவுண்ட், அதாவது அந்த தண்ணி சவுண்டும், அங்கே இந்த சூப்பரான காற்று, சில்லுன்னு ஒரு காற்று. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் சொல்லவே வார்த்தை இல்லைங்க. ஸோ நார்மலாக நம்ம ஒரு மெரினா பீச்சோ இல்லை ஒரு கடற்கரைக்கு போய் நிற்கும் போது அதை வேவ்ஸ் பார்த்தாலே நமக்கு மன அமைதியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நேச்சரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துக்கிட்டே நானும் சரி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தேன். ஸோ வந்துட்டுருக்கும் போது என்னென்னா, இப்போ தான் கைடு அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம இங்கே இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இங்கே நிறைய க்ரூஸ் இருக்குங்க. அதாவது மிகப்பெரிய ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய கப்பல்கள் இங்கேருந்து நிறையா ஸ்டார்ட் ஆகுது, மற்ற ஊருக்கும் போகுது. அதே மாதிரி இங்கே உள்ள பக்கத்து சிட்டிக்கெல்லாம் போகுது, ஸ்டேட்ஸ்க்கும் போகுது. ஸோ இங்கே நிறைய ஏற்றுமதி இறக்குமதிக்காக பெரிய பெரிய கப்பலுங்க, அதெல்லாம் கூட இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்குள்ளே நம்ம போட் ரைட் ஸ்டார்ட் பண்ணி இதில் உள்ளார 3 வகையான ஐலாண்டு கிட்டத்தட்ட இருக்குங்க. 3 to 4 கூட சொல்லலாம். ஸோ அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க.
அப்புறம் ஃபிஷர் ஐலாண்ட் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பாமன் ஹைபிஸ்கஸ் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சுற்றி தான் இந்த போட் போக போகுது. இந்த ஐலாண்ட் சுற்றி போகும்போது என்னன்னா, இங்கே மிகப்பெரிய ரொம்பவே பெரிய ஆட்கள், அதாவது நிறைய செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லலாம். அவங்க இங்கே பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வசிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, இது கெஸ்ட் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க சில பேர். அஸ் வெல் அஸ் இயர்லி ஒன்ஸ் இங்கே விசிட் பண்ணி இந்த இடத்துக்கு வராங்க. இங்கே உள்ள செலிப்ரிட்டி ஹவுசஸ்லாம் எப்படி இருக்குது, இதுக்கு ஆக்சஸ் எய்தர் ஃபெரி ஆர் நீங்கள் போட்டில் தான் போக முடியும். நார்மலாக நம்ம இந்த இடத்துக்கு போக முடியாது. ஸோ அதை சுற்றி வீடு இருக்குது, அந்த வீட்டில் லக்ஸுரி ஹவுசஸ் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சில கிரிக்கெட் பிளேயர்ஸோட வீடும் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ கைடு என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை நான் உங்களுக்கு கேட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த போட் ரைடில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக போட்டுங்கிறது இங்கே வச்சுருக்காங்க. நம்ம எப்படி 2 வீலர் வச்சுருக்கோம், 4 வீலர் சில பேர் வச்சுருப்போம், அதே மாதிரி தான் இது போட்டுங்கிறது ப்ரைவேட் போட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷிங்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க சில பேர். ஸோ இப்போ இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் இந்த கடற்கரையை சுற்றி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா சில இந்த லேக் வியூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹவுசஸ் இங்கே கட்டப்பட்டிருக்குங்க. இங்கே நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் இங்கே வீடு வச்சுருக்காங்க. அங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் லைட் டாப் ஃப்ளோரில் இருக்கும். அங்கே ஸ்விம்மிங் பூலோட அட்டாச் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருஷத்தில் ஒரு தடவை வருவாங்க. நிறைய பெரிய பெரிய ஆளுங்க, அதாவது செலிப்ரிட்டிஸ், அவங்களோட வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணுறதும் இங்கே நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இங்கே 3 வகையான ஐலாண்ட் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஒன்று ஃபிஷர் ஐலாண்ட், இன்னொரு ஸ்டார் ஐலாண்ட், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பாமன் ஹைபிஸ்கஸ் ஐலாண்ட். ஸோ இந்த ஐலாண்டில் சில பேர் லக்ஸுரியான ஹோட்டல்ஸில் தங்குற மாதிரி, அதாவது வீடே அந்த மாதிரி இங்கே ரெசார்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தங்குற போது இது போட்டில் தான் நம்ம வர முடியும், போட்டில் தான் போக முடியும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கான ப்ரைவேட் போட்ஸு, ஃபெரி ரைடு அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கேம்ஸ், ஸ்போர்ட்ஸு, ஸ்விம்மிங் பூல் அண்ட் வீட்டுக்குள்ளேயே தேட்ரு, இந்த மாதிரி ரொம்பவே லக்ஸுரியான லைஃப் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டிங்கில் கேப்சர் பண்ணியிருக்கேன். இது ஹோம் தேட்டருங்க. இவ்வளோ பெரிய ஹோம் தேட்டர் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அங்கே யாரோ மூவி பார்த்துட்ருக்காங்க. சம் செலிப்ரிட்டிஸ் இன்சைட், வி டோன்ட் நோ ஹூ இஸ் திஸ், பட் நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீனில் இங்கே இந்த ஹவுஸ் பில்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட வெக்கேஷன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை, அவங்களோட ப்ரைவேட்டான இந்த பிளேஸ்க்கு இங்கே டைம்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதில் நிறைய பேர் கிரிக்கெட்டர்ஸ் வராங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் நம்ம வராங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் இந்த அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சில பேரோட வீடும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு கிடச்ச நியூஸு, அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இங்கே சில பேர் ஓனாகவே ஹவுஸை வாங்கியிருக்காங்க இந்த லேக் வியூ சைடு. ஸோ இது ரொம்பவே கோடிக்கணக்கும் மேலா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சில பேர் தனி போட்டும் வாங்கியிருக்காங்க. அண்ட் இங்கே நிறையா க்ரூஸ் நின்றுட்டுருந்துச்சு, ஃபெரி நின்றுட்டுருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு வீட்லேயும் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பை அங்கே வாழ்கிறதுக்கு ரொம்ப ப்ரைவேட் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே கேம்ஸ், அதாவது அவங்க வந்தாங்கன்னா கேம்லாம் விளாட்ற அளவுக்கு கூட அங்கே உள்ளுக்குள்ளே ஐலாண்டில் குட்டி குட்டி இடங்கள் நிறையா இருக்குதான். ஃபிஷ்ஷிங் பண்ணுறது தான் நம்ம நார்மலாக கேள்விப்பட்டிருப்போம், ஸ்விம்மிங் இருக்கிறது கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அவங்க இருக்கிற தேட்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மூவிஸ் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி லக்ஸுரி இருக்குது. உள்ளுக்குள்ளேயே ஹோட்டல்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, கல்ஃப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேம் விளாட்றதுக்கான ஸ்பேஸ் கூட இருக்குதான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப
லக்ஸூரியான ஒரு ரிசார்ட்டுன்னு சொல்லலாம், லக்ஸூரியான வில்லாஸ் சொல்லலாம். இதெல்லாம் இந்த ஐலேண்டை சுற்றி இருக்குது. இதெல்லாம் நம்ம போட்டில் தான் பார்க்க முடியும். வேறு எங்கேயுமே நம்ம வந்து போய் பார்க்க முடியாது. அண்ட் அந்த சைட் போகிறதுக்கும் நமக்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ இந்த போட் வழியாக பார்த்ததில் இந்த வீட்டில் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய எல்இடி டிவி அண்ட் கிளாரிட்டியோட ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஷார்ட் எடுத்தேன். ஸோ ஐ திங்க் யூ கைஸ் ஆல்சோ என்ஜாய். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற பெரிய கப்பல் தாங்க ரைட் சைடு வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த கப்பலை பார்க்கும்போது டைட்டானிக் ஷிப் மாதிரி ஞாபகம் வந்துச்சு. பட் இதில் ஃபுல்லாகவே குட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்போதுமே எஸ்பெஷலி நைட்டில் தான் வந்து சில போட்ஸ் கிளம்பும். ஸோ அதுபடி போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இந்த ரைடை நான் சுற்றி வரும்போது என் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க சொல்லும் போது இன்னொரு விஷயங்களும் சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய ஐலாண்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஹைபிஸ்கஸ் அந்த பாம் ஐலாண்ட் வந்து சொன்னாங்க இல்லையா. அந்த ஐலாண்டுக்குள்ளே நிறைய ரிசார்ட்ஸு அந்த ஹவுசஸ் இருக்கிறத வந்து ஸ்டே பண்ணுறாங்க இல்லையா. அங்கே எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ டெக்னாலஜி வைஸ் வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டு அண்டு மாடிஃபைடு வேர்ஷனில் அண்ட் ரொம்பவே ஹைஃபையாக ரொம்பவே சிறப்பாக இருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து இதை வந்து நிறைய பேர் இந்த இடத்துக்காகவே வாங்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ மியாமிங்கிறது ஒரு சூப்பரான பகுதிங்கிறது இந்த போட் ரைடு போயிட்டு எனக்கு ரொம்பவே புரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, என்னோடய பயணத்தில் இந்த மாதிரி ஒரு போட் ரைடை வந்து என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அண்டு இப்போ வந்து போட்டு நம்ம வந்த இடத்துக்கே வந்து நம்மளை விட போகிறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம டவுன் டவுன்லேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இந்த பயணம் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் நான் கார்னரில் நின்று ஸோ ரொம்பவே நல்லா. ஸோ இந்த அழகான இடத்த விட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனாக நம்ம நெக்ஸ்ட் டே 2 vlogல சந்திக்கலாம். டேக்